ஹாய். புடாபெஸ்ட் வந்துட்டு மெயின் ஷாப்பிங் சென்டர் நம்ம போலேன்னா எப்படி? ஸோ இப்போ நம்ம புடாபெஸ்ட்டில் இருக்கிற அதாவது சிட்டி சென்டர் மெயின் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் தான் போக போகிறோம். இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஹங்கேரியில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ லென்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஃபேஷன் ஸ்ட்ரீட்டு, அப்புறம் சிட்டியோட ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே வைப்ரண்ட்டாக, கலர்ஃபுல்லாக, லைவ்லியாக இருக்க போகுது அந்த ஸ்ட்ரீட்டு. நான் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு அந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே தான் அந்த மெயின் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஸ்டார்ட் ஆகுது. ஹங்கேரியன் கர்ட் சீஸ் பாஸ்டா வித் சிக்கன் அண்ட் பாப்ரிகா சாஸ். டாக்ஸ்க்காகவே தனியாக ஒரு பார்க் வச்சுருக்காங்க. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஃபேஷன் ஸ்ட்ரீட் ஆர் ஃபேஷன் பேரடைஸ்ன்னு சொல்லப்படுற இந்த ஸ்ட்ரீட் புடாபெஸ்ட்லேயே மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்ட்ரீட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் லென்த் இருக்கிற இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெடிஷ்னல்லேருந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதில் நார்த் அண்ட் சவுத் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட்டுக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபில்டு வித் பெடஸ்ட்ரியன்ஸ், டூரிஸ்ட்டு, ஃபேஷன் ஷாப்ஸ்ன்னு நீங்கள் பார்க்கலாம். அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டோட சவுத் எண்டு வந்தீங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸ்டாக, சில்லாக, லெஸ் க்ரௌடடாக, அப்புறம் கஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்னு இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் வாசி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹங்கேரியில். இப்படிப்பட்ட இந்த ஸ்ட்ரீட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். நான் உங்களுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஏதாவது ஒரு ஹங்கேரியன் குசைன் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் ஒரு ஹங்கேரியன் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கேன். தேங்க்யூ. வாட் இஸ் திஸ்? This is our homemade flash oil. Okay. Warm French burger. Okay. So it's in a kind of appetizer. தேங்க்யூ. ஸோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்ததும் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ரெஸ்டாரண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கோலாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அப்பிடைசர் மாதிரி ஸ்டார்டிங்கில் தராங்க. இது இவங்க ஸ்பெஷலாக மேட் பண்ண கைண்ட் ஆஃப் ஒரு ஆயில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எசென்சியல் ஆயில் வச்சு சம்திங் ஏதோ மேக் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த ப்ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மெயின் டிஷ் வரும். நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு. நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரியன் கர்ட் சீஸ் பாஸ்டா வித் சிக்கன் அண்ட் பாப்ரிகா சாஸ். இங்கே பாருங்கள், பாப்ரிகா சாஸ் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. அது கூட குக்கும்பர் சாலட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக கேட்டிருந்தேன். ஸோ அவங்க ஸ்பைஸையும் போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பாஸ்தாவில் அந்த கர்ட் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஸோ அதோட அந்த பாப்ரிகா சாஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஓவராலாக நல்லா தான் இருக்குது. ஓகே, நான் சாப்பிட்டுட்டு நான் வெளியே இங்கே பாருங்கள், இங்கே மடாமே டுசாட்ஸ் அப்படிங்கிற மியூசியம் இருக்குது. இந்த மியூசியம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் செலிப்ரிட்டிஸ் அப்படியே அந்த வேக்ஸ் ஸ்டாச்சு மாதிரி, அதாவது மெழுகு சிலை பண்ணி அப்படியே வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு ஆள் இருக்காங்க பாருங்கள், பார்க்குறதுக்கு அச்சஸெல்லாம் ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே இருக்குது. இது செலிப்ரிட்டியாக இல்லை ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அச்சஸெல்லாம் மெழுகு சிலையை அச்சஸெல்லாம் அப்படியே அவங்கள மாதிரியே பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு மியூசியம். இது ஆக்சுவலி நிறைய இடத்துல இருக்குது. இப்போ நெதர்லாண்டு, பாரிஸ் அந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மடாமே டுசாட்ஸ் அப்படிங்கிற இந்த மியூசியம் இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே நடக்கலாம். இங்கே தான் அந்த மெயின் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ லைவ்லியாக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் டைனிங்லாம் வெளியே தான் வச்சுருக்காங்க.
நம்ம ஊரில் வந்து ரிக்ஷா இருக்கும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. மோட்டரில் இது ஆக்சுவலி. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான பிராண்டட் ஷோரூம்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து கஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அது போக வந்து அந்த சின்ன சின்ன சௌரின் விற்கிற ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸு அப்படின்னு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இங்கே. இங்கே இருங்க, கம்ப்ளீட்டாக வந்து கிறிஸ்டல் ஷாப் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே வந்து கிறிஸ்டலில் வச்சுருக்காங்க. கிறிஸ்டல் மேனுஃபேக்சர் ஷாப். போன வீடியோவில் வந்து கேண்டி ஷாப் காமிச்சிருப்பேன். ஸோ இங்கேயுமே வந்து ஒரு கேண்டி ஷாப் இருக்குது பாருங்கள், ஹாப்பி ஸ்கூலிங்கிற பேர். பாருங்கள், ரெண்டு சைடும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கடை தான் இருக்குது. நம்ம டி நகர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குது. பட் அதை விட வந்து இந்த ஸ்ட்ரீட் வந்து ரொம்பவே பெருசு. உங்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த ஃபிஷ் பா தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே கால் வச்சு அந்த ஃபிஷ் வந்து கடிக்கிறது. நம்ம ஊரில் எல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. இங்கேயுமே அது இருக்குது பாருங்கள். ஸோ 10 மினிட்ஸ்க்கு வந்து 3000 ஹங்கேரியன் ஃபோரின் போட்டிருக்காங்க. இது வந்து யூரோஸில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 யூரோஸ் வரும். இது ஃபுல்லாமே வந்து சாவரின்ஸ் வச்சுருக்காங்க. நமக்கு வேணுங்கிற சாவரின்ஸ் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நிறையா டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுறோம், அதனால வந்து சீக்கிரம் போயிடலாம். நம்ம வந்து கடைக்குள்ளே போகிறதில்ல, எல்லாமே வந்து விண்டோ ஷாப்பிங் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த கடை பாருங்கள், கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு மூன் மாதிரி மாடல் பண்ணி வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஒரு அட்ராக்ஷனுக்காக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா பெருசாகவே இருக்குது. பெருசாகவே இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து அந்த ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ரைட்டில் வந்து நிறையா ஸ்ட்ரீட்ஸ் வந்து கட் ஆகுது. இந்த ஸ்ட்ரீட்குள்ளேயுமே வந்து எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸு, ஷாப்ஸ்லாம் இருக்குது. இங்கே இருக்கிற வந்து பாருங்கள், லோக்சிடன் இருக்குது. இது வந்து ஃப்ரெஞ்சு பர்ஃப்யூம் கம்பெனி. இந்த சிம்னி கேக் ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் ஹங்கேரி வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து செக் ரிப்பப்ளிக், அதாவது ப்ராகில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆத்தென்டிக்கான ஃபேமஸான ஒரு டெசர்ட் இங்கே. என்னன்னா வந்து அங்கே ரோல் மாதிரி பண்ணுவாங்க. ஹோம்மேடாக இப்போ ரெடியாகவே வந்து அங்கே பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து ரோல் மாதிரி வச்சுட்டு நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்கும், வெண்ணிலா, சாக்லேட்டு, ஸ்ட்ராபெரின்ட்டு. ஸோ நம்ம கேட்குற ஃப்ளேவர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து உள்ளே வச்சுட்டு மேலே வந்து அந்த க்ரீம் மாதிரி வச்சு தருவாங்க, ஹனி. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டெசர்ட்டு.
ஸ்டாச்சு பாருங்கள், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. இந்த இடத்துல வந்து நிறையா பேர் வந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து என்ன ரீசன் வந்து கீழே போட்டிருக்காங்க. அது வந்து ஹங்கரி லாங்குவேஜில் இருக்குது. அதனால வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல எதுக்கு, என்ன ரீசனுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்ட்டு. பட் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாண்ட் ஃபுல்லாக வந்து பூட்டு தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி வந்து அந்த லவ் லாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் தான். இப்போ 2 கப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸோ அவங்க நேமை வந்து அந்த பூட்டில் எழுதி இதை வந்து லாக் பண்ணிவிடுவாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு டாக் பார்க்கு. டாக்ஸ்க்காகவே வந்து தனியாக வந்து ஒரு பார்க் வச்சுருக்காங்க. நான் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஸோ அதுகளுக்கு விளாட்ற மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ அங்கே வந்து டாக் வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இப்போ அவன் தனியாக நின்றுக்கிட்டு இருக்காது. நைஸ். இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். யாருக்கா இப்போ வந்து நம்ம தண்ணி ஏதாவது வேணும்னா, இப்போ தண்ணி நம்ம வந்து குடிக்கணும்னா வந்து ஜஸ்ட்டு வந்து இதை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ வாட்டர் வருது பாருங்கள். இந்த ஏர்போர்ட்லலாம் இருக்கும், அப்படியே வந்து நம்ம வாய் வச்சு தான் அப்படியே குடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே வந்து இங்கேயுமே வச்சுருக்காங்க. ஸோ நைஸ். இது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரத்தில் வந்து அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். ஹாய், நான் வந்து இப்போ வந்து பஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து 7 o'clock வந்து இங்கேருந்து பெர்லினுக்கு பஸ் இருக்குது. நான் வந்து இப்போ வந்து பெர்லின் போக போகிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து வந்து நான் பெர்லின் ரீச் ஆக வந்து ஒரு 12 hours ஆகும். எனக்கு வந்து 7 மணிக்கு பஸ்ஸு. ஸோ வந்து நான் நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு 7 மணிக்கு வந்து நான் பெர்லின் ரீச் ஆகிடுவேன். இந்த கம்ப்ளீட் ட்ரிப்பு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா வந்து புடாபெஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கே இருந்த ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஆர்கிடெக்சர், ஃபுட்டு அப்படின்னு வந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுட்டுமே வந்து நான் ட்ரை பண்ண எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாவே இருந்தது. நீங்கள் வந்து ப்ரைஸும் கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து ஜெர்மனியை கம்பேர் பண்ணும்போது வந்து இங்கே ப்ரைஸும் வந்து கம்மி, ஓரளவு ரீசனபிளாக தான் இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிட்டி வந்து வெல் கனெக்டடு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நடந்தே வந்து இந்த சிட்டியை வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாம். மெயினான டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்தே வந்து கவர் பண்ணிடலாம். இந்த கம்ப்ளீட் சீரிஸ் வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கம்ப்ளீட் சீரிஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பிடிச்ச பிளேஸ் இருந்தால் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சால் வந்து நான் அதையுமே வந்து கவர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you all. Take care everyone. Bye.